Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்னா என்ன, ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுது. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த மெத்தடை ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, GVT மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மெத்தடுக்கு ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் அப்படிங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1970sல இந்த மெத்தட் ஜெர்மனில ஆரிஜினேட் ஆகுது. இதை பாப்புலரைஸ் பண்ணது ரால்ஃப் ஃபெசர். ரால்ஃப் ஃபெசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட நேஷனல் கோச் ஆஃப் வெயிட் லிஃப்டிங். பட் இவங்களுக்கு முன்னாடியே யூஎஸ்ல வின்ஸ் கொரண்டா பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ரோட்டோக்காலை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு. வின்ஸ் கொரண்டா இதுக்கு வச்ச நேம் 10 sets of 10 மெத்தட். பட் ஜெர்மன்ஸ் இதுக்கு வச்ச பேர் ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங். ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸசைஸ் 10 setsக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஈச் செட் 10 repsக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 10 into 10 100. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை 100 repsக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு எக்ஸசைஸை 10 setsக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒவ்வொரு செட்டையும் 10 repsக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங். மோஸ்ட் ஆஃப் பாடி பில்டர்ஸ் லீன் பாடி மாஸ் கெயின் பண்றதுக்கு ஆஃப் சீசன்ல தான் இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கை யூஸ் பண்ணுவாங்க. கனடியன் வெயிட் லிஃப்டர் ஜாக்கஸ் டெமர்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் கேம்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாரு. ஜாக்கஸ் டெமர்ஸ் வெயிட் லிஃப்டிங் சர்க்கிள்ஸ்ல அவருடைய மேசிவ் தைஸுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ஜாக்கஸ் டெமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் யூஸ் பண்ணி தான் அவருடைய தைஸை இந்த அளவுக்கு மேசிவா டெவலப் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 sets of 10 reps. ஒவ்வொரு செட்டையும் 10 repsக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. அட் த எண்ட் 100 reps பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் மசிலில் இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரிப்பீட்டடான ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் மசில் பார்த்தீங்கன்னா அந்த மசிலில் இருக்கிற சின்ன சின்ன மசில் ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே ரெக்ரேட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் மசிலோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா வீக்லி 3 days பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈச் டே 2 muscles வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். Day 1 chest and back, Day 2 legs and abs, Day 3 rest, Day 4 arms and shoulders, Day 5 rest. ஸோ இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கில் எவ்வளோ வெயிட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா the weight which you can able to handle for 20 reps. இப்போ ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸில் எந்த பர்டிகுலர் வெயிட் யூஸ் பண்ணி உங்களால் 20 reps பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டை சூஸ் பண்ணி நீங்கள் 10 sets of 10 repsக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது உங்களுடைய 1 rep மேக்ஸில் இருந்து 60% வெயிட்டை யூஸ் பண்ணி அதை 10 sets of 10 repsக்கு இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணணும். இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கை நீங்கள் ஐசோலேஷன் எக்ஸசைஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஒன்லி ஆன் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ். காம்பவுண்ட் மூமெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன் பிட்வீன் செட்ஸ் 60 seconds தான் ரெஸ்ட் விடணும். ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கில் நீங்கள் எந்த மாதிரி டெம்போ ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 402. ஸோ லோயர் த வெயிட், அதாவது வெயிட்டை கீழே கொண்டு வரும்போது ஸ்லோவாக 4 secondsக்கு கீழே கொண்டு வரணும். அகைன் அந்த வெயிட்டை மேலே கொண்டு போகும்போது ஃபாஸ்ட்டாக 2 secondsல கொண்டு போகணும். ஸோ எசென்ட்ரிக் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 4 seconds, கான்சென்ட்ரிக் ஃபேஸ் 2 seconds. ஸோ ரெப் டெம்போ பார்த்தீங்கன்னா 402 இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்கை 2 phases பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். phase 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் phase 2 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ phase 1ல் ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் என்ன எக்ஸசைஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். phase 1 Day 1 chest and back, barbell bench press 10 sets of 10 reps, bent over barbell row 10 sets of 10 reps, cable crossover 3 sets of 10 reps, close grip front lat pull down 3 sets of 10 reps. Day 2 legs and abs, barbell squat 10 sets of 10 reps, lying leg curls 10 sets of 10 reps, seated calf raise 3 sets of 10 reps, hanging leg raise 3 sets of 10 reps. Day 4 arms and shoulders, Smith machine close grip bench press 10 sets of 6 reps, barbell curl 10 sets of 6 reps, side lateral raise 3 sets of 6 reps, seated rear delt fly 3 sets of 6 reps. ஸோ ஆர்ம்ஸ், பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்மால் பாடி பார்ட் கம்பேர்ட் டு அதர் பாடி பார்ட்ஸ். ஸோ ஆர்ம்ஸுக்கு நீங்கள் 10 sets of 6 to 8 reps நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். இப்போ phase 2 Day 1 chest and back, barbell incline bench press 10 sets of 6 reps, pull-ups 10 sets of 6 reps, dumbbell fly 3 sets of 6 reps, seated cable rows 3 sets of 6 reps. Day 2 legs and abs, leg press 10 sets of 6 reps, Smith machine 10 sets of 6 reps, standing calf raise 3 sets of 10 reps, crunches 3 sets of 10 reps. Day 4 arms and shoulders, EZ bar skull crusher 10 sets of 6 reps, alternating incline dumbbell biceps curls 10 sets of 6 reps, alternating dumbbell front raise 3 sets of 10 reps, incline dumbbell reverse fly 3 sets of 10 reps. ஸோ இந்த phase 2ல
10 செட்ஸ் ஆஃப் 6 ரெப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் 10 செட்ஸ் ஆஃப் 10 ரெப்ஸுக்கே பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் ஃபேஸ் 1 பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபேஸ் 2 பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி 3 to 4 months இந்த ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் லீன் பாடி மாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.